எல்லோருக்கும் வணக்கம். வாரத்தின் முதல் நாள் நிஃப்டி நல்ல ஒரு தொடக்கம். ஒரு 200 புள்ளிகள் அதிகரித்து 24,090 முடிவடைஞ்சிருக்கு. காலையில் மார்க்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட் ப்ளஸில் ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 23,935 டே லோ. அதேமாரி நம்ம டே ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,130 பார்த்திங்க அப்படின்னா டே ஹை. க்ளோசிங் 24,090 முடிவடைஞ்சிருக்கு. ஒரு 195 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. இப்போ நாளைக்கு ஏப்ரல் மந்தினுடைய எக்ஸ்பைரி. இந்த எக்ஸ்பைரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 24,200க்கு மேலே க்ளோஸ் வைக்குமா இல்லது திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 23,800 க்ளோஸ் வைக்குமான்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக இன்றைக்கி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா? அப்படி தொடரும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே, சப்போர்ட்லாம் எங்கே? நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. இந்த க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,920 ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தது 23,820 ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாரி நாளைய மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இன்றைக்கான டே ஹை தான். 24,120 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,200 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,250 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே மேலே ஆஃப் சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி அல்லது மந்த்லி எக்ஸ்பைரி. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே மந்த்லி எக்ஸ்பைரி தான். இந்த மந்த்லி எக்ஸ்பைரினுடைய நிஃப்டினுடைய லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டினுடைய டே ஹை அதாவது 24,120 இந்த லெவல்ஸ், அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 220, 250 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 120க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை நல்லாவே மேலே போகும். அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 220, 250. அதேமாரி நம்ம செல்லிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,000 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருந்தாலும் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். 24,000க்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் பார்த்திங்க அப்படின்னா 23,900 23,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 24,000க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். இல்லை அப்படின்னா 23,120க்கு மேலே இருந்து அப்படின்னா நல்லா பை ஆகிறதுக்கும் சான்சஸ் மேபி இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.